الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள், அவருடைய சொற்கள், செயல்கள், அங்கீகாரங்கள் இவையும் வஹிதான் என்றாலும் அதில் சரியான ஹதீஸுகளும் இருக்கின்றன, தவறான ஹதீஸுகளும் இருக்கின்றன. அதை பிரித்து பார்த்து சரியானதை வஹி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறானதை, சந்தேகத்துக்குரியதை தள்ளி வைத்து விட வேண்டும் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நேற்று பார்த்தோம். அதில் அப்படி தள்ளும் பொழுது சக அறிவிப்பாளர்களை பற்றி நம்ம விமர்சனம் பண்றோம். அவர் மரண சக்தி குறைஞ்சவர், அவர் நேர்மை இல்லாதவர், இப்படிங்கிற மாதிரியான சில குறைகளை சொல்றோம். இது புறம் பேசுறதுல வருமா என்று கேட்டால் புறம் பேசுறதுல வராது. மார்க்கத்தில் புறம் பேசுவது இரு வகையாக இருக்கிறது. ஒன்று எந்த விதமான பயனும் இல்லாம ஒருவனை இழிவுபடுத்துவதற்கு என்றே சொல்வது, அது ஒரு வகையான புறம், அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வகையான புறம் என்னன்னு கேட்டா, ஒரு வழக்கு வருது, அதுல யார் குற்றவாளின்னு சொல்லி பிரச்சனை வரும் பொழுது அவரை பற்றி நம்ம விசாரிக்கிறாங்க. இந்த ஆள் சரியில்லாத ஆள் நம்ம சொன்னாதான் நீதி கிடைக்கும், இவர் பொய் சொல்றாரு என்று நமக்கு தெரிகிறது. அந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு எதிராக நம்ம மறைமுகமாக பேசினால் அது அவர் பழி வாங்குறதுக்கு நம்ம பேசல, அவரை கொண்டு இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நம்ம பேசுவது புறத்தில் வராது. ஒருத்தர் தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை தேடுறாரு, ஒரு மாப்பிள்ளையை பத்தி உங்கள்ட்ட கேட்கிறார், இந்த பையனுக்கு நான் பொண்ணை கொடுக்கலாமான்னு. அவன் கெட்டவன் உங்களுக்கு தெரியுது, ஆள் சரியில்லை, அவன் கெட்ட பழக்கமெல்லாம் உள்ளவன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. இப்ப நம்ம அவர்கிட்ட சொன்னா புறமாக மட்டும் ஆகாது. ஏன் ஆகாது? நம்மள்ட்ட கேட்கிறாங்க, இல்லாட்டி பொண்ணை கொடுத்துருவாரு. ஒருவர் ஒரு முடிவெடுப்பதற்காக ஒரு கருத்து கேட்டால் அப்ப நிறை குறைகளை சொல்லித்தான் ஆகணும், சொல்லாம இருந்தா தான் அது பாவம். அப்ப அந்த மாப்பிள்ளையை பத்தி கேட்கும் என்ன செய்யணும்? இல்லைங்க ஆள் சரியில்லை, நான் பார்த்த வரைக்கும் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்மள்ட்ட கேட்கும் பொழுது நசீகத்து நலம் நாட வேண்டும், இது தவறு கிடையாது. அதே மாதிரி ஒரு கடையில் ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்க போறாங்க, இவரை சேர்க்கலாமான்னு உங்கள்ட்ட கேட்கறாங்க. உங்களுக்கு அவருடைய நல்லது கிட்டே தெரியுது, நல்லது கிட்டே தெரிஞ்சா ரெக்கமெண்ட் பண்ணிட வேண்டியதான், கெட்டது தெரிஞ்சா சொல்லிடலாம். இதுக்கு புறத்தில் வருமானா வராது. ஏன் அதை சொல்றோம்? அவன் மோசடி செய்யறவனா இருந்து அவனை போய் நம்ம கருத்து சொல்லாம விட்டு சேர்த்துட்டாருன்னு வைங்க, அந்த கடையில் களவாண்டு போயிட்டான்னா அவர் பாதிக்கப்படுவார், அந்த கடையில் ஏமாத்திட்டு போயிட்டான்னா பாதிக்கப்படுவார். அப்ப இந்த ஒருத்தர் கடன் கேட்கிறாரு, வாங்குற இடத்துல கடன் ஒருத்தன் திருப்பி கொடுக்க மாட்டான் ஒரு ஆளு, அவனை பத்தி உங்கள்ட்ட கேட்கறாங்க, இந்த ஆள் கொஞ்சம் கேட்கிறாரு கொடுக்கலாமான்னு. அவரு தெரியாத சும்மா இருந்துடலாம், இவருக்கு இதே வேலை எங்கேயுமே வாங்கினான்னு கொடுக்க மாட்டாரு, கடன் வாங்குறது அவருடைய தொழில் இருக்கு வைங்க. அப்ப நம்ம கடமை என்ன? நிறைய இடத்துல வாங்குறாரு, கொடுத்த மாதிரி இல்ல, நீ கருத்து கேட்டக்கா நான் சொல்லிட்டேன், அப்புறம் நீங்க பார்த்து முடிவு எடுத்துக்கிறங்க. இப்படி சொன்னா புறத்துல வருமானா வராது. ஏன் வராதுங்கிறோம்னா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஃபாத்திமா பின்த் கைஸ்ங்கிற ஒரு அம்மா அவங்கள கணவர் தலாக் சொல்லிட்டாரு. இத்தவனா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்னை 2 பேர் திருமணம் பண்ணுவதாக பெண் கேட்டு வர்றாங்க, நான் யாரை திருமணம் பண்ண அப்படின்னு கேட்கறாங்க. 2 பேர் யாருன்னு கேட்டா, ஒருத்தர் அபூ ஜஹம் ஒரு ஆளு, இன்னொருத்தர் முஆவியா. அவங்க 2 பேர் என்ன செய்யறாங்க, என்னை கல்யாணம் பண்றேன்னு கேட்கறாங்க, நான் உங்களை திருமணம் செய்யலாமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அபூ ஜஹம் இருக்காரு, அவர் சரியான கோவக்காரர், கையில பெரம்பு எடுத்தாருன்னா கீழே வைக்க மாட்டார், இப்படியான ஒரு ஆள் யோசிக்க. முஆவியா இருக்காருல்ல, அவர் உன்னை பொண்ணு கேட்கிறாருன்னு சொல்ற. முஆவியா சரியான கஞ்சன், காசை எடுக்க மாட்டாரு, உனக்கு போதுமான செலவு தரமாட்டாரு, இதெல்லாம் ஓகேன்னு கல்யாணம் பண்ணிக்க. இப்ப ரசூலுல்லாஹ் பிறந்தன பேசுறாங்க, இது ஒரு பிறந்த நபர் இல்ல, முஆவியா சபையில இல்ல. அதே மாதிரி அபூ ஜஹம் இல்ல, அபூ ஜஹமை பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது, ஒரு கோவக்கார ஆள்னு சொல்லி. அப்ப எதுக்கு இதை சொல்றாங்க? அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கறாங்க. அப்ப எதோ பண்ணிக்கன்னு சொன்னா நாளைக்கு போய் அடிச்சுட்டாருன்னு நிற்பாங்க, செலவு தரமாட்டாருன்னு நிற்பாங்க. நம்மள்ட்ட கேட்டுரும் போது நம்ம என்ன செய்யணும்? இவர்கிட்ட என்ன குறை இருக்கு, இவர்கிட்ட என்ன குறை இருக்கு, அப்புறம் நீ முடிவு எடுத்துக்க.
அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 3770 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளு வரலாமான்னு அனுமதி கேட்கிறாரு. அனுமதி கேட்டவுடனே ஆயிஷா நாயோட இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனுஷன் வர்றான், அந்த சமுதாயத்தில் மக கெட்ட ஆளா சேர்ந்தாலு அப்படின்னு ஆயிஷா நாயிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, அந்த கவுமுலையும் இருந்தால் மக கெட்டாலு, இவர் எதுக்கு இங்க வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வர சொல்லுங்கிறாங்க. மனைவி விட்டு இப்படி சொல்லிட்டு வர சொல்லுங்கிறாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ் அதை காட்டிக்கிறவே இல்லை. என்னப்பா நல்லபடியா பேசுறாங்க. அந்த முதல்ல அவங்கள்ட்ட சொன்ன வெறுப்பான வார்த்தையை வச்சு பார்த்தா நல்லபடியா பேசக்கூடாது. ஆனால் அவர் வந்தவொன்னு என்ன செய்யறாங்க, அவருடைய பேசி அனுப்பிடுறாங்க. ஆயிஷா நாயி சந்தேகம் கேட்கிறாங்க, வர முந்தி ஒரு மாதிரியான ஒரு மக கெட்டால் நீங்க வந்த பிறகு பார்த்தா பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, சந்தோஷமா பேசுறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆயிஷாவை என்னன்னு கேட்டா, என்னை எப்பவாச்சும் இந்த மாதிரி நான் பேசி கேட்டிருக்கிறியா? இல்ல. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, இந்த ஆள் ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணிட்டோம்னு சொன்னா, முகத்தை சுளிக்கிற மாதிரி பேசிட்டோம்னு சொன்னா, இவர் உலகம் பூரா ஒண்ணுக்கு ரெண்டா பத்த வச்சு அசிங்கமா பேசி ஆபாசமா பேசி அப்படி செய்யற ஒரு ஆளு மனிதர்களே கெட்டவன் யாருன்னு கேட்டா, இவனுடைய தீங்குக்கு பயந்து வாயை மூடிட்டு இருக்கிறாங்களே அப்படி உள்ளவன் தான் மனுஷன்ல மகா கெட்டவன். சில ஆட்கள் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. பேசுனா என்ன வார்த்தை வரும் தெரியாது. பெண்கள் சண்டை வருங்க, சில பெண்கள் யாரும் உதவ மாட்டாங்க. பெரிய பலமானு கேட்டா அப்படி கிடையாது. அந்த வார்த்தையும் வராது மத்த ஆட்களுக்கு. அந்த சாக்கடையில் உள்ள எல்லா வார்த்தையும் செய்ய அந்த அம்மா வாயிலிருந்து வரும்னு வைங்களேன், அது சண்டைக்கு போவோமா? அப்ப பயந்துகிட்டு அது விமர்சனிக்க மாட்டேங்க, இந்த அம்மாவுடைய வாயில் விழுந்தான் அவ்வளவுதான். அப்படி ஆம்பளைகள் இருக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் அசிங்க ஆபாசமா பேசக்கூடிய ஒரு ஆள் என்று பெயர் எடுத்தால் அவர்கிட்ட போய் ரொம்ப வச்சுட்டு இருக்க கூடாது. நம்ம அவரது விமர்சி மனசுல வச்சுக்கிறேன்னு போய்க்கிறோம். இல்லைன்னு வைங்களேன், நம்மளை பத்தி அம்மா பேசுவாங்க, அப்படி பேசுறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு பேச்சுகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எவனுடைய தீங்கை பயந்து மக்கள் அவனை பற்றி பேச பயப்படுகிறார்களோ அவன் தான் மக்கள்ல மகா கெட்டவன். இந்த ஆள் அப்படி ஆளுங்கிறாங்க. ஏன் அப்படி பேசிக்கிட்டேன்னு சொன்னா, இந்த ஆள் அந்த டைப்பான ஆளு, இவற்றை ஆள் கெட்டவர் தான், ஆனா அவற்றை காட்டிக்கிற முடியாது, அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது. ஒரு தவறை சுட்டி காட்டி திருந்தக்கூடிய ஆளா இருந்தா சொல்லலாம். இவர் அந்த அந்த கேட்டகரி இல்லாத ஒரு ஆளுங்கிறாங்க. அதை விட்டுருவோம். இப்ப மேட்ரு எங்கன்னு கேட்டா, அவர் இல்லாத போது ரசூலுல்லாஹ் குறை சொன்னாங்களா இல்லையா? அவரை பத்தி பேசும்பொழுது ஒரு கெட்டவரை பற்றி தன் மனைவி இடத்துல அவர் இல்லாத அவர் வரவே இல்லை. அவர் வர்றதுக்கு முந்தைய என்ன செய்யறாங்க, குறை சொல்ல வேண்டிய அவசியம் வந்தா இவர் நல்ல ஆள் கிடையாது. எதுக்கு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு போறாரு, நல்ல ஆளுன்னு நினைச்சிடக்கூடாது. அதுதான் முதல்ல ஒன்று சொல்லிக்கிட்டேன். ரசூலுல்லாஹ் பத்தி சந்திச்சு போனா ஒரு நல்ல ஆள் நினைப்பாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி ஆயிஷா நாய் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வர முந்தைய ஆள் சரியில்லை சொல்லிட்டு அப்புறம் பேசுறாங்க. அப்ப இது எங்க இருக்குன்னு கேட்டா, புகாரியில் 6032 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னாங்க, மாலுன் ஃபுலானன் வ ஃபுலானன் யாரிஃபானி மின் தீனினா ஷையன். ரெண்டு பேரை பத்தி பேசுறாங்க ஒரு சபையில. அந்த ரெண்டு பேரும் சபையில இல்ல. ஒரு சபையில ரெண்டு நபரை பற்றி பேசுகிறார்கள். அந்த சபையில் அந்த ரெண்டு பேருமே இல்ல. என்ன பேசுறாங்கன்னு கேட்டா, பேரை சொல்லி ஃபுலான் ஃபுலான் சொல்றது, அவர் பேரை மறைச்சிட்டு சொல்றாரு அறிவிப்பாளர். ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி சொன்னா ஃபுலான் பாங்க, இன்னார் இன்னாள் இந்த ரெண்டு பேரும் இருக்காங்களே, இந்த ரெண்டு பேரும் மார்க்கத்தை பத்தி கடுகளும் அவங்களுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சபையில சொல்றாங்க. அந்த சபையில ரெண்டு பேர் இல்ல. ரெண்டு பேர் இல்லாத ஒரு சபையில அந்த ரெண்டு பேரை நல்லவர்கள் நினைத்திடக்கூடாது, ஏதோ நோக்கத்தை நாடி இருக்கிறாங்க. மக்கள் அவரை நம்பி ஏதாவது தப்பாக தீர்ப்பளிச்சிட்டு போறாங்க, மக்கள்கிட்ட எச்சரிக்கணும் என்கிற அளவுக்குள்ள ஒரு ஆளாக இருந்தால் அந்த ரெண்டு பேரை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. இதெல்லாம் அவர் மீது பகை கொண்டுவதற்கோ அல்ல இழிவுபடுத்துவதற்கோ சொன்னது கிடையாது. அவர் விஷயத்தில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமானால் அது மாதிரியான ஆட்களை பத்தி நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்யணும், எச்சரிக்கை பண்ணணும். அப்ப ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அவங்க விமர்சனங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இது இதுல சேராது, புறம் பேசுறதுல சேராது. அவங்க எதுக்காக புறம் பேசுனாங்க, அவங்க சண்டையா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஹதீஸ்ன்னு சொல்றாரு, அவருக்கு நல்ல ஆளா இருந்தா நம்ம ஏத்துக்கிறோம், இல்லைன்னா விட்டுற போறோம். ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதுல நம்ம கூடுதலா கவனமா இருப்போமே, இந்த மாதிரி இருக்கிறத பாக்குறோம். இப்படி அறிவிப்பாளர்களை நல்லவர், திறமையானவர், ஞாபக சக்தி உள்ளவர் என்றெல்லாம் வகைப்படுத்தும் பொழுது ஒரு விதிவிலக்க வைக்கிறாங்க. அதுல அறிவிப்பாளர்களை பேசணும்ல, அறிவிப்பாளர்களை பேசும் பொழுது சஹாபாக்களை பேசக்கூடாது. எல்லா அறிஞர் என்ன முடிவு எடுக்கிறாங்க, சஹாபாக்களை ரசூலுல்லாஹ்வை பார்த்து அறிவிக்கிற முதல் அறிவிப்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்பகமானவர்கள் அப்படின்ற முடிவு முதல் பேசிக்க வைக்கிறாங்க. ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டா, ஏன் அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு? சஹாபாக்கள் நிச்சயமா தவறு செஞ்சிருக்கலாம், சஹாபாக்களும் பிழையாக சொல்லியிருக்கலாம். சஹாபாக்கள் அறிந்தவர்கள் முனாஃபிக்குகள் இருந்தாங்கல்ல,
நம்மளோட சஹாபி, அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முனாஃபிக்னு தெரியும், ஆனா மத்தவங்க எல்லாம் சஹாபி நினைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இருந்தாங்க, ஆனா நமக்கு தெரியாது. தாபியின்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து அவங்கள சஹாபி என்றுதான் அறிந்து வைத்திருப்பார்களே தவிர அவங்க கெட்டவங்கன்னு தெரியாது. அப்ப எல்லா ஜெனரேஷன்லையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிற மாதிரி அந்த சஹாபாக்கள் இருக்கதான் செய்வாங்க. அதான் நல்ல யாவசக்தி உள்ளவர் இருப்பாரு, கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லக்கூடியவர் இருப்பாரு, அப்படி பல தரப்பட்டவர்கள் இருப்பாங்க. சதவீதம் கம்மியா இருக்கலாம். நம்ம சமுதாயத்தில் ஒரு 100க்கு 10 இருந்தா அவங்கள ஒரு 100க்கு 2 1 இருக்கதான் செய்யும். அப்ப அந்த மாதிரியாக சஹாபாக்கள் இந்த பலவீனம் இருந்தும் கூட ஒரு சஹாபி இவர் பலவீனம், அபூ ஹுரைரா பலவீனமான ஆள் சொல்லியே இருக்க மாட்டாங்க. இப்னு அப்பாஸ் பலவீனம் நீங்க பார்க்க முடியாது. இப்னு உமர் பலவீனமான ஆள், அதனால ஹதீஸ் பலவீனம் சொல்ல மாட்டாங்க. எங்க நிப்பாட்டிக்கிறாங்க, அபூ ஹுரைராட்டு சொல்றாருல அவரை தான் பார்ப்பாங்க. இவர் சரியான ஆளா இல்லையா, அவர்கிட்ட சொல்றாங்கல்ல அறிவிப்பாளர் 4 பேர் வந்தா ஒரு ஆளை மைனஸ் பண்ணிடணும், 3 பேர் தான் பார்க்கணும். எனக்கு ஒரு நூலாசிரியருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு இடையில 4 பேர் வர்றாங்க, நான் தான் நூலாசிரியர்னு வச்சுக்கிடுவோம், நான் தான் அந்த தொகுக்கிறேன். எனக்கு ஒரு ஆள் சொல்லியிருப்பாரு, அவருக்கு இன்னொரு ஆள் சொல்லியிருப்பாரு, அவருக்கு இன்னொரு ஆள் சொல்லியிருப்பாரு, அவர் சஹாபி கேட்டிருப்பாரு, சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருப்பாரு. இப்ப ரசூலுல்லாஹ்வையும் விட்டுருவோம், சஹாபியும் விட்டுருவோம், இந்த 3 பேரை பத்தி ஆய்வு பண்ணுவோம். இப்படித்தான் பண்ண வேண்டும் என்று முடிவு எடுக்கிறாங்க. ஏன் முடிவு எடுக்கிறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் அவர்களை நல்லவர்கள் என்று அங்கீகரித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சர்டிபிகேட் இருக்கு, தோழர்கள் அங்கீகரித்து விட்டார்கள். ஆயிரக்கணக்கான மக்களை இறுதி ஹஜ்ஜில் கூட்டி வைத்துக் கொண்டு அனைவருக்கும் உத்தரவு போடுறாங்க. என்ன உத்தரவு போடுறாங்க? லிபல்லிகு ஷாஹிதுல் காயிப, வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அவங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, எல்லாரும் போய் அதுல நல்லவங்க எல்லாம் போய் சொல்லுங்க, கெட்டவங்க எல்லாம் சொல்லாது, எல்லாம் பிரிக்கல. அல்லது என்னுடைய சகாபாக்கள்ல ஒரு மாறிய முன்ன பின்ன சொல்றார்கள் வருவார்கள், என் தோழர்கள் அறிவித்தாலும் பரிசீலிங்கன்னு சொல்லவும் இல்லை. எப்படி சொல்லிட்டாங்க? பல்லிகு அன்னி உலக ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் போய் சொல்லுங்கள் என்று அதே மக்கள் திரளை வச்சு சொல்றாங்க. அப்ப லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற அந்த இறுதி ஹஜ்ஜியில இந்த வார்த்தையை சொல்றாங்க, என்னிடமிருந்து ஒரு வார்த்தை கடந்தாலும் சொல்லிவிடுங்கள், இருக்கிறவர்கள் வராதவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் வராதவங்களுக்கு போய் சொல்லுங்க. இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது, வகி இறங்கி இருக்கிற காலத்தில் சொல்லி இருக்கும் பொழுது அவங்கள நம்ம ஃபில்டர் பண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலை ஃபில்டர் பண்ணாம விட்டுட்டு போயிருக்கும் பொழுது வெளிப்படையான அடிப்படை ரசூலுல்லாஹ் அவங்களை நல்லவங்க அங்கீகரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் அஸ்ஹாபி தோழர்கள் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சொன்ன பிறகு அதில் ஏதாவது பிழை அவர் செஞ்சிருப்பாரே ஆனால் அவர் அல்லாஹ்ட்ட மாட்டிக்கிட்டோம். நாம நம்புவோம், நாம அது யார் இந்த சஹாபி சரியா சொல்லியிருப்பாரா, அந்த சஹாபி பொய்யரா அப்படின்னு சஹாபியை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஆனா சஹாபாக்கள் இப்படி செஞ்சிருக்கிறாங்க ஒருத்தர் அந்த இவர் நம்ப மாட்டேன். உமர் ரலியல்லாஹு அனுமதி கேட்காம அபு மூசா வரும்போது நீ ஒரு ஆள் சொன்ன நம்முடைய இன்னொரு கூட்டிட்டு வந்தாரு. அவங்க சமமான தரத்தில் உள்ளவங்க, அவங்க ஒருத்தர் நம்பாம இன்னொரு கூட்டிட்டு நம்புவேன் அது சொல்லி இருக்கிறாங்க. நம்ம சொல்லக்கூடாது. இந்த ஹதீஸ் கலையில் எடுத்த விதியில் என்னன்னு கேட்டா அதை சொல்லக்கூடாது. சஹாபாக்கள் வந்துட்டா அவங்கள சில சின்ன அளவுக்கு ஒரு பலவீனர்கள் இருக்கலாம், சின்ன அளவுக்கு தப்பா சொல்லவங்க இருக்கலாம். 100% நம்ம மனிதன் தான், இல்லாட்டி அல்லாஹ் ஆயிடுவாங்க. அப்ப மனிதனை மனிதனா தான் பார்க்கணும். சஹாபாக்கள் அதுல தப்பே கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையான செயலை கொண்டு அவங்களே ஒரு முஸ்லீம் என்று ஏற்று அவங்களே என் தோழர்கள் என்கிற ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்த பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னதை விமர்சிக்க கூடாது என்கிற வகையில் அறிவிப்பாளர்களுக்கு விதிவிலக்கு எங்க சஹாபாக்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கிறது. இப்போ நபி தோழரை மதிக்கணுங்கிறோம்ல, நம்ம மதிக்கணும், இதை மதிக்கிறது. சஹாபாக்களை பேச மாட்டோம். அறிவிப்பாளரை சொல்லும் பொழுது அவர் அந்த குறை சொன்ன அதனால ஏத்துக்கிற மாட்டோம். எந்த சஹாபி சொன்னாலும் ஏத்துக்கிறோமா இல்லையா? அப்புறம் வேற என்ன மதிக்கணும்? அவர் சொந்தமா சொன்னா ஏத்துக்கிற மாட்டோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஏத்துக்கிறோம். அப்ப சஹாபி சுயமாக அவர் கருத்தை சொன்னால் ஏத்துக்கிற மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னால் மற்றவங்க சொன்னா அவங்களை ஆய்வு பண்ணுவோம், சஹாபி சொன்னால் ஆய்வு பண்ண மாட்டோம். இதுக்கு மேல என்ன மதிப்பு? சஹாபாக்களை வேற எப்படி மதிக்கணுங்கிறேன். அப்ப இப்படிதான் அறிஞர்கள் அந்த முடிவு தான் எடுத்தார்கள், நாமளும் மதிக்கிறோம். ஒரு சஹாபி சொல்லிவிட்டார் சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதாக அதில் எந்த ஒரு கொஸ்டினும் கிடையாது, அப்படியே நாங்கள் நம்புவோம். அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு வகி வராது. பொய் சொல்ல மாட்டார்கள் மதிப்போம், சொந்த கருத்தை சொன்னால் வகி வராது என்று நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்கிற நிலைப்பாடு நம்ம இருக்கிறோமே. இந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்றவாறு தான் இந்த முடிவு அமைந்திருக்கிறது, அறிஞர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதை பார்க்கிறோம். இது எங்க இருக்குன்னா மக்களுக்கு சொல்ல சொன்னாங்கல்ல, வந்தவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கள். இது புகாரியில 105வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, என் பெயரில் இவன் பொய் சொல்லுகிறானோ அவன் நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் சொல்லும் பொழுது பல்லிகு அன்னி உலவாயா, என்னிடம் ஒரு செய்தி கிடைத்தாலும் சொல்லிவிடுங்கள்ன்றாங்கல்ல. அந்த ஹதீஸ்
அது முஸ்லிம் புகாரில 3461 ஹதீஸில் இருக்குது. ஆனா இந்த சஹாபாக்கள்ல ஒரு பிழை இருக்கிறது. சஹாபாக்கள் விஷயமாக அறிஞர்கள் போட்ட விதியிலிருந்து ஒரு பிழை இருப்பணுமா நம்ம ஆய்வு பண்ணும்போது தெரிய வருகிறது. அந்த பிழையை அறிஞர்கள் சுட்டிக்காட்டவில்லை. ஆனால் குர்ஆனிலிருந்து தெரிகிற ஒரு பிழையாக இருக்கிற காரணத்தினால் அதை நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. அது என்ன பிழை என்று கேட்டா, அல்லாஹ் இந்த ஆயிஷா நாயின் மீது அவதூறு சொன்னாங்கல்ல, அவதூறு சொன்னவர்களுக்கு கசையடி கொடுக்க ரசூலுல்லாஹ் காலத்திலேயே கசையடி கொடுத்தாங்க. 80 சவுக்கடி கொடுக்கணும்னு அவதூறு சொன்னா அந்த மாதிரி 80 சவுக்கடி கொடுக்கப்பட்டார்கள். அதுல முனாஃபிக்குகளும் இருந்தார்கள், சில சஹாபாக்களும் இருந்தார்கள். உதாரணமா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடலாம் படிப்பாரு. எப்படிப்பட்ட ஆள் அவரு? அவர் எதிரிகளுக்கு கவிதை புனையும் பொழுது ஹஸ்ஸானே நீ பாடு, ஜிப்ரீல் உன்னோடு இருக்கிறார் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன செய்வாங்க, அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அப்படியான ஒரு ஆளு ஆயிஷா நாயின் பழி சுமத்துவர் முன்னணியில் நின்றார். ஹஸ்ஸான் இப்னு சாபித் புலவர் கவிஞர் அவர் நின்றார். அபூபக்கருடைய அதிகமான உதவியை பெற்ற மிஸ்தக் என்பவர் அவருடைய தயவுல தான் வளர்ந்தார். அவர் அபூபக்கர் சித்திக்குடைய மகள் ஆயிஷா நாயின் மீது அவதூறு சொன்னார். இந்த அவதூறு சொல்வதில் முக்கிய பங்காற்றினார். அப்ப அந்த மாதிரி மிஸ்தக், ஹஸ்ஸான் இப்னு சாபித் இது மாதிரி சில பேர் அந்த அவதூறு சொன்னதுக்காக வேண்டி 80 கசையடி அடிக்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்து வந்த பிறகு 80 சவுக்கடி அடிக்கப்பட்டார்கள். அதை பற்றி அந்த குர்ஆன் சொல்லும் பொழுது வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி, ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சொல்லி சும்மலம் யஅது பி அர்பஅத்தி சுஹதா, பிறகு 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வராமல் இருந்தால் ஃபஜ்லிதுஹும் 80 ஜல்தா, அவர்களை 80 கசையடி அடியுங்கள் அல்லாஹ் சொல்றான். இது அந்த ஆயிஷா நாயகி விஷயத்துக்கு இறங்குது. இந்த அவதூறுகள் பரவிக்கிட்டு இருக்கும்போது ஆயிஷா நாயகி குற்றமற்றவர்கள் என்று அல்லாஹ் அறிவித்து விட்டு இவங்களுக்கு தண்டனை அறிவிக்கிறார். என்ன தண்டனை? யார் ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்துகிறார்களோ 4 சாட்சியோட சொல்லணும். 3 பேர் பார்த்தா கூட சொல்லக்கூடாது. ஒரு தவறான நடத்தையை 3 பேர் நீங்கள் பார்த்தா கூட நீங்க போய் சொன்னீங்களா அவதூறு என்றுதான் அது எடுத்துக்கொள்ளப்படும், அடிக்கப்படும். கண்ணால் அதை பார்த்தால் கூட பெண்கள் விஷயத்துல அந்த ஒரு கற்பு விஷயத்துல 4 பேர் கண்ணால பார்த்தா தான் என்ன செய்யணும், சாட்சியாவது சொல்லணும். ஒருத்தன் சொல்றது 4 பேர் கேட்டு சொல்லக்கூடாது. அதுக்கே 4 பேர் இருக்கணும், சாட்சி இருக்கணும். அப்ப 4 பேர் நேரடியாக பார்த்த சாட்சி இல்லாமல் சொன்னார்களே ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அடி 80 கசையடி கொடுக்கணும். அதுக்கடுத்து அல்ல இன்னொரு தண்டனை சொல்றான், வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, ஒருபோதும் அவர்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறான். 80 கசையடியும் கொடுங்கள், ஒருபோதும் அவங்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யாரெல்லாம் அந்த அவதூறு சொல்லி 80 கசையடி வாங்கினார்களோ, அப்படி பேர் ஆதாரம் கிடைக்கிறதோ அவங்களுடைய அறிவிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொண்டால் இந்த ஆயத்தை மீறிய சஹாபாக்களுக்கு பொதுவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஹதீஸ்களை அறிஞர்கள் சஹாபாக்கள் அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த ஆயத்து பிரகாரம் இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு வெயிட் கொடுக்கணும் இல்லையா? ஏன் சஹாபாக்கள் விதிகளை கொடுக்கிறோம்? ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சனால தான் கொடுத்தோம். புனித பிறவிகள் கொடுக்கல, அவங்க மனிதர்கள் தான். நபி வர்றதுக்கு முன்னாடி உங்களை விட கூடுதலா தப்பு செஞ்சவங்க தான் அவங்க. சாதாரண மனிதர்களா இருந்தவங்க இறை தூதர் வந்த காரணத்தினால் அவங்களுடைய இஸ்லாத்தை ஏற்று நல்லவங்க மாறினாங்களே தவிர பிறவியில் மனிதர்கள் தானே. எதுக்கு நம்ம விதிகளை கொடுத்தோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கீகரிச்சனால கொடுத்தோம். இப்ப அல்லாஹ்வே கண்டிச்சவங்க எப்படி கொடுப்பீங்க? அதை யாரை நீக்கி சொல்லுகிறானோ அவர் கணிச்சு கொடுங்க. அதனால இப்ப சொன்ன ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்றவர்கள் அறிவித்தார்களே ஆனால் அது ஹதீஸ் கிடையாது. ஏன்னு கேட்டா அவங்க உண்மையா சொன்னாலும் அல்லாஹ் என்ன சொல்றான், வலா தக்பலு லஹும், இது ஹதீஸ்கள் யாரும் எழுதல, ஹதீஸ்களை விதிகள்ல எழுதல, எழுதுனது மட்டும்தான் விதி கிடையாது. அவர்கள் விட்டு சென்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்ம விட்டு சென்றதை நமக்கு பின்னாடி உள்ளவர்கள் கண்டுபிடிக்கலாம். ஆயத்தில் இருக்கா இல்லையா? இந்த ஆயத்தில் இருக்க அந்த அர்த்தம் இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர இதுவரைக்கும் ஒருத்தருமே சொல்லலன்னு பேசக்கூடாது. ஒருத்தரும் சொல்லலதான். ஒருத்தரும் சொல்லாவிட்டால் கூட ஹதீஸ்களுடைய ஆய்வு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. அடுத்து பிந்தி வரக்கூடியவர்களுக்கு ஆய்வு செய்வதற்கு நிறைய விஷயங்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். பழமொழி சொல்வார்கள், கம் திறக்கல் அவ்வளவு ஆகரின், முந்தி சென்றவர்கள் பிந்தி சென்றவர்கள் எவ்வளவு விட்டு போயிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நமக்குள்ள வேலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா 24வது அத்தியாயம் 4வது வசனத்துல வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, 80 கசையடி வாங்கியவர்கள் நிரூபிக்கப்பட்டு அவதூறு சொல்லி விசாரணை நிரூபிக்கப்பட்டு அதற்காக தண்டிக்கப்பட்டு 80 கசையடி வாங்கியிருப்பார்களே ஆனால் அவங்களுடைய சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்ப நாம சஹாபாக்கள்ல யாரெல்லாம் அந்த மிஸ்தக், ஹஸ்ஸான் சாபித் மாதிரி வாங்கி இருக்கிறார்களோ அவர்கள் அறிவிப்பாளர்களா வந்தால் அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டால் இந்த ஆயத்தை மீறியதான் ஆகிவிடும். ஒருபோதும் ஏற்றுக்கிற கூடாது.
உலாய்க்கு ஹுமுல் ஃபாசிகூன், இவர்கள் குற்றவாளிகள் நல்லா சொல்றான். இது சஹாபாக்கள் விஷயம். இந்த அவதூறு சொன்னவங்களை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்றோம்ல, நம்ம தான் சொல்றோம். முந்தி ஒருத்தரும் சொல்லல. ஹதீஸ் கலையில காட்ட முடியுமான்னு கேட்டுருவாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்துல காட்ட முடியும். ஹதீஸ் கலையில நம்ம காட்ட முடியாது, காட்ட முடியும். அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல காட்ட முடியும். அப்புறம் என்ன ஹதீஸ் கலையில அப்புறம் ரெண்டாவதா போயிடும். இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சரியான ஹதீஸ் தவறான ஹதீஸை சொல்லும் பொழுது சில கண்டிஷன்களை சொன்னோம். ஒன்னு என்ன சொன்னோம்னு கேட்டா, அது உண்மையாளராக இருக்கணும், நேர்மையானவராக இருக்கணும். ரெண்டாவது லபுத்துனா நல்ல உறுதியான ஒரு சொன்னதை சொன்னவாறு புரிந்து சொல்லக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். மூணாவது சங்கிலி தொடர் இருக்கணும். யாரிடமிருந்து யார் அறிவிக்கிறாங்களோ அவரை சந்தித்து பேசி கேட்டு இருக்க வேண்டும், அதுக்கு ரெக்கார்டு இருக்க வேண்டும். அது மாதிரி உள்ள ஒரு சரத்து சொன்னோம். அடுத்ததாக அது சுதூது சாது இருக்க சுதூது என்னன்னு கேட்டா, அவரை விட பலமான அறிவிப்புக்கு மாற்றமா இருக்கக்கூடாது. அவர் அறிவிப்பதை விட பலமான அறிவிப்புக்கு மாற்றமா இருக்கக்கூடாது. அடுத்ததாக இல்லத்துன்னு ஒன்று சொன்னோம். அடுத்த என்ன, நுணுக்கமான குறைபாடு அப்படின்னு சொன்னோம். இந்த நுணுக்கமான குறைபாடு என்பது அது நூற்றுக்கணக்கான வகை இருக்குது. ஒரு வகை இருந்தா உங்களுக்கு சொல்லிவிடலாம். நூற்றுக்கணக்கான வகையில சிந்திச்சு வந்து இது அல்லாம அது உள்ள நுழைஞ்சி அறிஞர்கள் எல்லா ஹதீஸையும் வச்சு புரட்டி கிரட்டி பார்த்து வரலாறுலாம் கரைச்சி குடிச்சவங்க போய் கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரியான ஒரு நுணுக்கமான குறைபாடுன்னு சொன்னோம் இல்லையா, அது அப்படி மொட்டையா விட்டுறக்கூடாது இல்லையா. அதுக்காக ஒன்னு ரெண்டு உதாரணத்தின் மூலமாக ஹதீஸ்ல உள்ள உதாரணத்தின் மூலமாக சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது அப்துல் ரஹ்மான் பின் யசீத் அப்படின்னு ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார். அப்துல் ரஹ்மான் பின் யசீத் இந்த அறிவிப்பாளர் இவரிடமிருந்து நிறைய பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் அறிவிக்கும் போது ஹம்மாத் இப்னு உசாமா என்பவரும் இவரிடமிருந்து அறிவிக்கிறார். இந்த அப்துல் ரஹ்மான் பின் யசீத் பேரை வச்சுக்கிறங்க. இவரிடமிருந்து நிறைய அறிஞர்கள் கேட்டு அறிவிக்கிறாங்க. எல்லாமே சரியான ஹதீஸ்களா இருக்கிறது. அதே மாதிரி ஹம்மாத் இப்னு உசாமா என்பவரும் அறிவிக்கிறார். யார்கிட்ட? அப்துல் ரஹ்மான் பின் யசீத் அறிவிக்கிறார். அறிவிச்சா இந்த ஹம்மாத் அறிவிக்கிறார்ல அது மட்டும் சரியில்லைங்கிறாங்க. இது நுணுக்கமான குறைங்கிறது. அப்துல் ரஹ்மான் பின் யசீத் இருந்து ஒரு 5 பேர் அறிவிக்கிறாங்கன்னு வைங்க. 5 பேர் நல்ல ஆளுக்க, அப்துல் ரஹ்மான் பின் யசீத் நல்ல ஆளுக்க, இதை ஏற்றுக்கணும்ன்றாங்க. ஆனா இந்த அப்துல் ரஹ்மான் பின் யசீத் இருந்து இந்த ஹம்மாத் பின் உசாமா என்பவர் அறிவித்தால் மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஹதீஸ்ல என்ன செய்றாங்க, அது ஒரு இல்லத்து இருக்கிறது, அது ஒரு நுணுக்கமான குறைபாடு இருக்கிறதுன்னு சொல்லி காட்டுறாங்க. என்ன நுணுக்கமான குறைபாடுன்னு கேட்டா, அப்துல் ரஹ்மான் பின் யசீத் என்கிற ஒரு பேர்ல 2 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் யசீத் தாத்தா பேரை வச்சு தான் ஏற்படுத்த முடியும். அப்துல் ரஹ்மான் பின் யசீத் பின் ஜாபிர், ஜாபிருடைய பேரனாக வரக்கூடிய அப்துல் ரஹ்மான் பின் யசீத் ஒரு ஆளு. இன்னொரு ஆளு அப்துல் ரஹ்மான் பின் யசீத் பின் தமீம், தமீம் என்பவருக்கு பேரனாக வரக்கூடிய அப்துல் ரஹ்மான் பின் யசீத். பாப்பா பேர் 2 ஒன்னா இருக்குது. இவரும் யசீத் மகா அப்துல் ரஹ்மான், அவரும் யசீத் மகா அப்துல் ரஹ்மான். இவருடைய தாத்தா பேர் தமீம், அவருடைய தாத்தா பேர் ஜாபிர். அப்ப ஜாபிருடைய பேரனாக வரக்கூடிய அப்துல் ரஹ்மான் பின் யசீத் ஒரு ஆள் இருக்காரு. தமீம் என்பவருக்கு பேரனாக வரக்கூடிய அப்துல் ரஹ்மான் பின் யசீத் ஒரு ஆள் இருக்காரு. இந்த அப்துல் ரஹ்மான் பின் யசீத் என்ன பண்றாருன்னா, இவர் இந்த தமீமுடைய பேர் இருக்கார்ல, இவர் பலவீனமான ஆளு, இவர் ஆதாரத்துக்கு நிற்கவே செய்யாது. எங்க குழப்பம் வருதுன்னு கேட்டா, ஷாமுல இவர் சிரியா நாட்டுக்காரரு, சிரியா நாட்டை சேர்ந்த ஒரு பலவீனமான ஆளு. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த அப்துல் ரஹ்மான் அந்த நல்ல அப்துல் ரஹ்மான் இருக்கார்ல, நல்ல அப்துல் ரஹ்மான் கெட்ட அப்துல் வச்சுக்கிறோம், நல்ல அப்துல் ரஹ்மான் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட நிறைய பேர் அறிவிக்கிற மாதிரி எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்காங்க. அப்துல் ரஹ்மான் யசீத்னா ரொம்ப தங்கமான ஆளு, திறமையான ஆளு. அவர் ஒருக்கா அந்த அபு உசாமா இருக்கிற ஊருக்கு வந்திருக்காரு. வந்திருக்கும் போது இவர் போய் பார்க்கல, அவர் நிறைய ஹதீஸ் அறிவிச்சுட்டு போயிட்டாரு. இன்னொரு தடவை அந்த அப்துல் ரஹ்மான் வர்றாரு. யாரு? இந்த கிட்ட அப்துல் ரஹ்மான். அவர் வந்தவன அவர்கிட்ட ஹதீஸ்ல அப்துல் ரஹ்மான் வந்திருக்கான்னு போய் கேட்டு, உங்க பேர் என்ன? அப்துல் ரஹ்மான் யசீத். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஓ அப்துல் ரஹ்மான் யசீத் ஜாபிர் அந்த அவரா அப்படி நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு, அபு உசாமா இவர்கிட்ட கேட்ட செய்தியெல்லாம் அவர்கிட்ட கேட்ட மாதிரி எழுதி விட்டார். அப்துல் ரஹ்மான் பின் யசீத் பின் ஜாபிர்னு இவர் சொல்றாரு. ஆனால் ஜாபிருடைய பேரன் இவர் கேட்கவே இல்லை. ஜாபிருடைய பேரன் அப்துல் ரஹ்மான் வரும்போது, அது நல்ல அப்துல் ரஹ்மான் வரும்போது இவர் கேட்கவே இல்லை. அதே ஊருக்கு இந்த கெட்ட அப்துல் ரஹ்மான் போறாருல, அவர் அறிவிக்கும் போது அவருடைய பேரை கேட்கிறார், வாப்பா பேரை கேட்கிறார், தாத்தா பேரை கேட்கல. என்ன செஞ்சிட்டாரு, என் பேர் அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் நீங்க தானா இல்லையா எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டு அவர் சொல்லலாம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் நல்ல அபு உசாமா நல்ல ஆள் தான். ஆனா அந்த ஆளு என்ன செஞ்சிட்டாருன்னா தப்பா வழங்கிக்கிட்டு, இவர் அந்த அப்துல் ரஹ்மான் விளங்கிட்டு சொல்லும் போது என்ன செய்யறாரு, அப்துல் ரஹ்மான் பின் யசீத் பின் ஜாபிர் அறிவிக்கிறார். ஜாபிருடைய பேரன் விளங்கிட்டதுனால இவர் விளங்கி கொண்டு தப்பு. அப்ப எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டா, அப்துல் ரஹ்மான் பின் யசீத் போனார்ல முதல்ல,
அவர் போகும்போது எத்தனை மாணவர்கள் இருந்தாங்க, அந்த அந்த சபையில் இருந்தவங்க யாருங்கிறலாம் ரெக்கார்டு எடுக்கிறாங்க. அப்ப இந்த சபையில் இல்லையா இவங்க எந்த சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அந்த சபையில் இருந்திருக்காரு. அப்ப இதெல்லாம் நமக்கு மேலோட்டமா தெரியுமா? இது நுணுக்கம்ங்கிறது. நுணுக்கமான குறை என்று சொன்னா பல ஹதீசுகளை ஒன்னா சேர்ந்து போட்டு பிரட்டி ஆய்வு செய்யும் பொழுது அந்த இது பலவீனமாவது. இதே ஹதீஸ் வந்து அப்துல் ரஹ்மான் பின் யஸீத் பின் ஜாபிர் என்கிற பெயரில் அவர்கிட்ட இருந்து எத்தனை பேர் அறிவிச்சாலும் ஏத்துக்கிடுவாங்க, இவர் அறிவிச்சாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இவர் தமீமுடைய பேரனை ஜாபிருடைய பேரனை தப்பா வழங்கி கொண்டு அவரை ஜாபிருடைய பேரனை குறிப்பிட்டவர். அதனால அவர் அந்த ஒரு அபூ உஸாமாவுடைய மற்ற விஷயம் ஏத்துக்குவாங்க. அவர்கிட்ட எந்த கோளாறும் கிடையாது, தப்பா மிஸ்டேக் பண்ணிட்டாரு, பொய்யெல்லாம் சொல்லிடல. அப்துல் ரஹ்மான் யஸீத்னோனே ரெண்டு ஆள் இருக்கிறது தெரியல. அவர் நல்ல அப்துல் ரஹ்மான் நினைத்துக் கொண்டு அறிஞர்கிட்ட போய் கேட்கணும்னு நினைச்சு எழுதிட்டாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா இது நுணுக்கமான இல்லத்துமாங்க. இதுக்கு பிறகு என்னது இல்லத்துங்கிறது ஹதீஸ்களை பார்த்தால் கரெக்டா இருக்கும். உசாமா யார், அபு உசாமா நல்லாளு, அப்துல் ரஹ்மான் யஸீத் பின் ஜாபிர் நல்லாளு, இது கரெக்ட் தான். இவர் நல்லாள், இவர் நல்லாள் தான். ஆனா இவர் வேற ஆளில் மாத்தி சொல்றாரு, அதான் உள்ள குறை, நுணுக்கமான குறை. இப்படி நுணுக்கமான குறைபாடுகள்ங்கிறத வந்து உங்களுக்கு விலைக்கு சொல்ற 100 வகை இருக்குது, 100க்கு மேல இருக்குது. ஒவ்வொரு வகையாக என்ன செய்யும் நுணுக்கமான குறைபாடு வரும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒருத்தர் என்ன செய்வார்னு கேட்டா ஒரு பேர் சென்னை மாதிரி பெரிய ஊர் வச்சுக்கிறோங்க, சின்ன கிராமம் சரி வராது, பெரிய ஊரா இருக்குன்னு வைங்களேன், பஸ்ரா கூஃபா மாதிரி பெரிய ஊரா இருக்கு. அந்த ஊர்ல வந்து அந்த உஸ்தாத் இஸ்மாயில்ங்கிறவரு இப்ராஹிம் வாழ்றாங்க. இப்ராஹிம்ங்கிறது பெரிய உஸ்தாது, இஸ்மாயில்ங்கிறது மாணவர் அந்தஸ்தில் உள்ளவர்னு வைங்க. இப்ப வந்து அவர்கிட்ட இவர் அறிவிச்சார்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஏத்துக்குருவாங்க. ஏன்னா ஒரே ஊருக்காரங்க, ஒரே ஊரா இருக்கனால ஏத்துக்குறாங்கன்னு இருக்கு. ஆனால் அது போட்டு விட்டுருவாங்க அறிவிச்ச உடனே இஸ்மாயிலிடமிருந்து இப்ராஹிம் அறிவிக்கிறான்னு போட்டு விட்டுருவாங்க. அப்புறமேல இந்த ஆய்வாளர்கள் என்ன செய்வாங்கன்னா உள்ள நுழைஞ்சு இந்த இஸ்மாயிலுடைய வரலாறு ஆராய்வாங்க. இவர் வந்து மன்னடியில தான் இருக்கிறாரு, தாம்பரத்துக்கு போனதே இல்லை. அவர் தாம்பரத்தில் இருக்கிறார், சென்னை தானா. சென்னையில் இருந்தா கூட இவங்க 2 பேரும் ஒரு நாள் சந்திச்சே கிடையாது. இப்ப நம்மளே தாம்பரத்தில் பார்த்திருக்கோமா? பார்த்தது கிடையாது. சென்னையா இருந்தா கூட திருவள்ளூர்ல இருக்கிற நிறைய பேர் நம்ம தெரியுமா, 50 பேர் தெரியுமா? அப்படி இருக்கதான் அங்க ஒரு ஆலிம் சார் இருப்பாரு, தெரியாது. அப்ப இவரு இந்த பகுதியை சேர்ந்தவர் தான், ஒரே ஊருக்காரங்க தான். ஒரே ஊர்னு வந்த உடனே அவர்கிட்ட கேட்டுதானே இருப்பாருன்னு போட்டு விட்டுருவாங்க நிறைய பேர். அதுல வந்து குறை தெரியாது. சில அறிஞர் என்ன செய்வாங்கன்னா உள்ள நுழைஞ்சு ஆய்வு செய்வாங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஆய்வு செய்யாத வரைக்கும் சரியான அறிவு தான். நோய் தெரியாது, ஒரு நோயின்றது எக்ஸ்ரே பண்ணி பார்க்காத வரைக்கும் நல்லா தான் நினைச்சிட்டு இருப்போம். ஒரு ஆள் உள்ளுக்குள்ள நிறைய நோய் இருக்குது, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கல, அப்ப என்ன செய்வோம், ஆரோக்கியமா இருக்காரு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவர் அப்படி நினைச்சுதான் இருப்பாரு. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும், ஆஹா சரியில்லை, அப்பதான் அந்த முடிவுக்கு வருவோம். அந்த மாதிரி இவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்காததுனால மேலாட்டமா பார்த்து முடிவு பண்ணிடுவாங்களா? எக்ஸ்ரே பார்வை உள்ள ஆளுங்க சில பேருக்கு, திருமதி இமாமு, தாரகுத்தினி, இவங்க எல்லாம் அந்த எக்ஸ்ரே உள்ள ஆளுங்க, இல்ல கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க அதை சொல்லிட்டு போகாம அது எப்படி ஒரே உண்டை செஞ்சிருப்பாங்களா, இன்னும் கொஞ்சம் நுழைஞ்சு பார்ப்போம்னு சொல்லி அங்க போய் விசாரிக்கிறது. இவர் மன்னடி தானே எங்கேயும் போக மாட்டாரு, கால் ஊனம் அவருக்கு, உதாரணம் சொல்றாங்க, இங்க எங்க நடக்க விட மாட்டாரு, அவரு இங்க வரவும் மாட்டாரு. அப்ப இவங்க சந்திக்க முடியாத, வேற 2 பேரும் சந்திக்கணும்னு எப்படி அறிவிக்க முடியும்? ஒரு ஊர்ல இருந்திருக்கிறாங்க, இவர்கிட்ட இருந்து அவருக்கு சங்கிலத்தோட விடுபட்டு போகுது. அப்ப சங்கிலத்தோட விடுபட்டு போறதுங்கிற எப்ப தெரியும்? நுணுக்கமா ஆராயிரவர்களுக்கு தெரியும். இது மாதிரி குறை இல்லத்துங்கிற விளங்கிற வேண்டும், நுணுக்கமான குறை. அது மாதிரி இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு ஆள்கிட்ட இருந்து அறிவிச்சிருவாங்க, யாரு இஸ்மாயில்கிட்ட இருந்து இப்ராஹிம் அறிவிச்சு விட்டார். இஸ்மாயில் வரலாறு தேடுவாங்க, பர்ஃபெக்டான ஆளு. இப்ராஹிம் வரலாறு தேடுவாங்க, பர்ஃபெக்டான ஆளு. 2 பேரும் பார்த்திருக்கிறாங்க. உடனே சரின்னு முடிவு பண்ணிடுவாங்களா? சஹீஹ்னு நிறைய அறிஞர் சொல்லிடுவாங்க. இந்த எக்ஸ்ரே பார்வையாளர்கள் என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் நுழைஞ்சு பார்க்கும்போது இந்த இஸ்மாயில் இருக்காருல உஸ்தாது, இவர் ஒரு 65 வயசு வரைக்கும் தான் நல்லா இருந்தாரு, 65க்கு மேல மெண்டல் ஆயிட்டாரு. அப்படி ஆயிரும். இந்த மறதி நோய் சொல்லுவாங்க, அல்சீமர் சொல்றாங்கல்ல, மறதி நோய் வந்துடும் சில ஆட்களுக்கு, ஒன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிலையில அவர் 65 வயசுக்கு மேல ஆகுறாரு வைங்க. இந்த இப்ராஹிம் வந்து 65 வயசுக்கு மேல அவரை பார்த்தார். 65 வயசுக்கு நல்லா இருந்தாரு. அப்ப வந்து இஸ்மாயில் வந்து இப்ராஹிம் பார்க்க கிடையாது. எப்ப பாக்குறாரு? 65 வயசு ஆகி ஒண்ணு கிடக்கும்னு சொல்ல ஆடப்படாரு பாருங்க. அவர் நல்லா தான், நல்ல ஆளுங்கிற வயசு வரைக்கும் தான் நல்லா ஆளு. 65க்கு மேல நல்ல ஆளா இருந்தாலும் லபுத்து போயிடுச்சு. நேர்மை வேண்டா இருக்கிறான், லபுத்து இருக்கணும், கேட்டதை கரெக்டா சொல்லக்கூடிய திறன், அதை இழந்துறாரு இவர். இப்ப என்ன செய்யறாங்க, உள்ள நுழைஞ்சு விசாரிக்கும் போது இவர் எந்த வருஷம் வந்தாரு, எத்தனை வயசுல பார்த்தாரு, இவர் எத்தனை வயசுல மூளை குழம்புனாரு, மூளை குழம்புன பிறகுதான் இவர் பாக்குறாரு. அப்ப எப்படி அது கரெக்டான அதிசயம் இருக்கு? அவர் ஆள் சரிதான், 66வது வயசுல கேட்டிருக்கிறாரு, 66ல உலர ஆரம்பிச்சிட்டாரு அவரு. ஆள் நல்ல ஆளா இருந்தாலும் அவர் உலர ஆரம்பித்த பிறகு ஒருத்தர் கேட்டிருப்பாரு. ஆனால் அப்ப என்ன செய்வாங்க, இந்த இஸ்மாயில் வந்து இப்ராஹிம் கேட்டது மட்டும் செல்லாது,
மற்றவங்க கட்டண அறிவிப்பு எப்படி போடுவாங்க? இந்த ஆள்கிட்ட இருந்து யார் அறிவித்தாலும் செல்லும், இன்ன ஆள் அறிவித்தால் செல்லாது. ஏன் செல்லாது என்றால் இவங்க எல்லாம் அவர் மூளை குழம்பிய பிறகு அவரை பார்த்தவர்கள். இதான் இல்லது நுணுக்கமா போய் பார்க்கிறது. அப்ப இது மாதிரியான ஆராய்ச்சி பொதுவாக நமக்கெல்லாம் நிறைய நமக்கெல்லாம் முடியாது. நமக்கு நம்மளுக்கு நாங்க சொல்லல, எங்களை மாதிரி பெரிய மூளைமார்களுக்கு முடியாது. அவ்வளவு ரெஃபரன்ஸ் வேணும். அந்த காலத்தில் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, பெரிய ஆய்வு பண்ணிருக்காங்க. அவ்வளவு ஆதாரங்களை ஆய்வு அவங்க சொன்னதை எடுத்தான் சொல்ல முடியுமே தவிர நாங்க போய் இந்த எக்ஸ்ரே வேலை செய்யவே முடியாது. அதற்கான தகுதி பெற்றவர்கள் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அவ்வளவு ஞாபக சக்தி நினைவாற்றலாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் உள்ள ஒரு காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க. அந்த இல்லத்து இருக்கான்னு தேடி கொஞ்சம் பாத்துக்கணும். என்ன செய்யணும்? அது அறிஞர்கள் ஏதாவது நுணுக்கமான குறைபாடுகளை கண்டுபிடித்து மேலோட்டமா சஹீன் ஆயிரும். இது ஆனவன இல்லத்து இருக்காங்க எப்படி தெரியும் கேட்டா, இல்லத்துக்குண்டே புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. இழல்ங்கிற பேர்ல நிறைய பேர் நூல்களை எழுதியிருக்காங்க. அதுல ஒவ்வொரு ஹதீஸையும் தொகுத்து இதெல்லாம் சரின்னு சொல்றாங்க. அதுல உள்ள இந்த குறை இருக்கு, இந்த நுணுக்கமான குறை இருக்குன்னு பட்டியல் போட்டு ஹதீஸை எழுதி போடுவாங்க. அப்படி அதுல இழல்ல சுட்டிக்காட்டி இருப்பார்களே ஆனால் அந்த சுட்டிக்காட்டிய விவரம் சரியாகவும் இருக்குமேயானால், காரணம் சரியாகவும் இருக்குமேயானால் அப்போது பலவீனமாயிக்கணும். சரியா? இது இழல்ங்கிற ஒரு மேட்டருக்கு இல்லத்துங்கிற விஷயத்தை அவ்வளவு போதும். அடுத்ததாக டாபிக் என்னன்னு கேட்டா, இப்ப சரியான ஹதீஸ்ங்கிறோம்ல, இந்த சரியான ஹதீஸ்ல முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா, அதாவது நேர்மையா இருக்கணும். ஆளை பார்க்கிறோம், ஆளு நேர்மையா இருக்கணும், ஆளு ஞாபக சக்தி உள்ளவரா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்பு இருக்க வேண்டும். இதோட சேர்ந்து சுதூது இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதை விட வலிமையான அறிவிப்புக்கு மாற்றமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறோம். அதை விட வலிமையான அறிவிப்புனா என்ன? அவர் அறிவிக்கிறதை விட வலிமையானது என்ன? ஒரு சஹாபி அறிவிக்கிறாரு, ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறாரு, ஒரு 10 பேர் வேற மாதிரி. இப்படி உதாரணம் செய்யுங்களேன், ஒரு சபையில ஒரு உஸ்தாத் இருக்காரு, சுஃபியான் ஒரு உஸ்தாத் இருக்காரு. அவர்கிட்ட 5 பேர் மாணவர்களா இருக்கிறாங்க. அவர்கிட்ட படித்த மாணவர்கள் 5 பேர். அவர் சொன்ன ஒரு ஹதீஸை 5 பேர் அறிவிக்கிறாங்க. அவர் சொன்ன ஹதீஸ் என்ன செய்றாங்க? 5 பேர் அறிவிக்கிறாங்க. 5 பேர் அறிவிக்கும் போது 4 பேர் எப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா, அவர் இந்த மாதிரி 8 ரக்காத் தொழுதா சொன்னாரு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. 8 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுதாக உதாரணத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத் தான் தொழுதார்கள் என்று சுஃபியான் சொன்னதாக அறிவிப்பாளர் வரிசையோட சொன்னதாக 4 மாணவர்கள் அறிவிக்கிறாங்க. ஒரு ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, அதே ஆசிரியருடைய மாணவர் அதே அறிவிப்பாளர்கள் தொடர்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் சுஃபியான் எனக்கு சொன்னது என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ரக்காத் தொழுதாக தான் சொன்னார்கள், அல்லது 8 ரக்காத் தொழவில்லை, 8 தொழுகை இல்லை என்று சொன்னார்கள், இருக்கிறது இல்லைன்னு அறிவிச்சுட்டார். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்க 8 ரக்காத் தொழுதா சொல்றாங்க, இவர் 8 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுகை இல்லைன்னு அறிவிக்கிறாரு. 2 பேருக்குமே ஆசிரியர் இவர் தான். அவர் வேற ஆள்கிட்ட கேட்ட அது ஒரு கணக்கு. இதே சுஃபியான்ட்டு தான் 5 பேரும் கேட்டிருக்கிறாங்க. 5 பேர் கேட்டு 4 பேர் சாப்பிட்டாருங்கிறாங்க, ஒரு ஆள் சாப்பிடலங்கிறாங்க. ஒரு ஆள் செய்யறாங்க. இந்த மாதிரி 4 பேர் சொல்வதற்கு முரணாக ஒருவர் அறிவிக்கிறார்னு வைங்க. இவர் நல்லவராக இருந்தாலும், இவர் திறமையான ஆளா இருந்தாலும், இவருடைய நாணயத்தில் எந்த குறையும் இல்லாவிட்டாலும் 4 ஒன்னாங்கிற வகையில் இவர் பலவீனமாகிறார். இப்ப ஆள் பலவீனம், வேற ஹதீஸ் தள்ள மாட்டோம். 4 பேர் பலமா, ஒரு ஆள் பலமா? 4 பேர் உறுதிப்படுத்துகிற ஒரு செய்திக்கு மாற்றமா ஒருவர் சொல்வாரையானால் அந்த ஒரு பலவீனத்தின் காரணமாக அந்த ஹதீஸை தள்ளுவாங்க, அவரை தள்ள மாட்டாங்க. அந்த யாவு குறைவா இருப்பாரு, ஏதோ இல்லைங்கிற வார்த்தை அவர் கவனம் குறைவா நினைச்சிட்டாரு, இருக்குங்கிறதுக்கு பதிலா இல்லைன்னு தன் சிலிப்பில் சொல்லியிருக்கலாம். பேசும்போது சில விஷயத்தை உடன்பாடா பேசும், எதிர்மறை நம்மளே சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இந்த ஒரு ஆள் நினைஞ்சிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். இதனால அவரை நம்ம தள்ளக்கூடாது. எதை தள்ளிடணும்? அவருடைய அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு ஹதீஸை மட்டும். இந்த 5 பேர் மாணவர், ஒரு ஆசிரியர் 5 பேர் படித்து 5 பேர்ல 4 பேர் அறிவிக்கிற செய்திக்கு முரணாக ஒரு மாணவர் அறிவித்தாரையானால் அந்த ஒரு மாணவருடைய ஹதீஸ் தள்ளிடணும். ஏன் தள்ளணும்? இது சுது, அதாவது அதை விட வலுவானதுக்கு மாத்தமா இருக்குது. இவர் பலவீனம் கிடையாது, இவர் நல்ல ஆள் தான். ஆனா அந்த செய்தி என்னவா, செய்தி பலவீனமா இருக்கிறது. எதனால் பலவீனமா இருக்கிறது? அவருடைய 4 பேர் சொல்றதுக்கு மாத்தமாக இது இருக்கிறது. இப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். இது என்னது? இது தள்ளிடுறோம். அதே மாதிரி இதுல முக்கியமா இதைத்தான் ஹதீஸ்களில் போட்டிருக்கிறாங்க மேலோட்டமா. ஆனால் சாதுலே பெரிய சாது என்ன தெரியுமா? இவர் அறிவிக்கிறார் ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு. குர்ஆனுக்கு எத்தனை வருட அறிவிப்பு? எத்தனை வருட அறிவிப்பு? அம்புட்டு சகாபாங்க அறிவிப்பு. அதாவது ஒரு 4 சகாபிக்கு மாத்தமா ஒருவர் சொன்னாரையானால் அந்த 4 தான் நாங்க ஏத்துக்கிறோம், அந்த ஒருவரை தள்ளிடுவோம் அப்படின்னு சொன்னா அது ஹதீஸ் மறுப்புன்னு யாரும் சொல்லல.
ஹதீஸ் ரூல் அம்புட்டு ஹதீஸுடைய இலக்கணத்தில் அந்த வார்த்தையை கொண்டு வந்துட்டாங்க சுதூதுன்னு சொல்லி. எல்லா ஹதீஸ் கலையில உள்ளவங்களும் இந்த மாதிரி ஹதீஸ் சரியில்லை. எந்த மாதிரி ஹதீஸ்? நம்பகமான 4 மாற்றமாக ஒருவர் அறிவித்தால், நம்பகமான 3 மாற்றமாக ஒருவர் அறிவித்தால், ஒரு ஆசிரியருடைய மாணவர் அறிவித்தாரையானால் அப்ப அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் அல்லன்னு சொல்லி ஏகமானதா எல்லாரும் சொல்றாங்க. அப்ப நான் ஒரு பொய்யரான்னு யாரும் கேட்கவே இல்லை. அப்படி சொல்லுமா என்ன செய்யல? அப்ப அந்த ஹதீஸ் சொன்ன பொய்யரா, அவர் அயோக்கியரா, அவர் கேடு கட்டவரான்னு யாரும் கேட்கல. இப்ப வந்துகிட்டு குர்ஆனுக்கு மாத்தமா இது இருக்கு வேணான்னு சொன்னோன்னே அவங்க பொய்யாளா கேட்கறாங்க. எப்படி குர்ஆன்ங்கிற எத்தனை வருட அறிவிப்பு? ஒவ்வொரு சஹாபியுடைய அறிவிப்பு இருக்குல்ல. இதுதான் குர்ஆன் என்று அபூபக்கர் சொன்னார், அதுக்கு அறிவிப்பாளர் அபூபக்கர், அதுக்கு அறிவிப்பாளர் உமர், அதுக்கு அறிவிப்பாளர் உஸ்மான், அதுக்கு அறிவிப்பாளர் அலி, அதுக்கு அறிவிப்பாளர் 10 அஷரத்துல் முபஷ்ஷரா சொர்க்கவாசிகள், அதுக்கு அறிவிப்பாளர் பத்ரீன்கள், அதுக்கு அறிவிப்பாளர் உஹதீன்கள், அவ்வளவு பேர் வருவாங்க. அனைத்து முஹாஜிர்கள், அனைத்து அன்சார்கள் எல்லாருமா சேர்ந்து இப்படி அல்லாஹ் சொன்னான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை நமக்கு அறிவிக்கிறார்கள். அப்ப இதுல 4 பேருக்கு மறுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஹதீஸ் அப்படி தள்ளி நிறைய வச்சிருக்காங்க. 4 பேர் சொன்னதுக்கு மாத்தமா இருக்கிற காரணத்தினால அந்த ஹதீஸ் தள்ளப்படும் என்று நிறைய ஹதீஸ்களை சாதுன்னு போட்டு தள்ளி வைத்து விட்டு இப்படி சொன்ன உடனே என்ன கேள்வி கேட்கிறாங்க? குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தா ஏன் தள்ளணும்? அப்ப போய் சொல்றாப்ப அம்புட்டு பேர் சொல்லிட்டாங்களா? அப்ப அல்லாஹ் போய் சொல்லிட்டானா? எப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க? இவர் சொல்ல ஏத்து முரண் நேர் மாத்தமா இருக்குமே ஆனால் அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன்ல பொய் மாதிரி வந்துருதே. அப்ப பொய் சொன்ன அல்லாஹ்வா? அது அத்தனை பேரும் பொய் சொன்ன ஒரு ஆள் தான் உண்மையாளரா? எந்த முடிவுக்கு வர போறீங்க? ஒரு மனிதர் எதை பிழை செஞ்சிருக்கலாம் யாரும் நமக்கு தெரியாது. 5 அறிவிப்பாளர் இருப்பாங்க, 5ல இவரும் சொல்லியிருக்கலாம், அவரும் சொல்லியிருக்கலாம். எல்லாரும் பார்த்தா நல்லவங்களா இருக்கிறாங்க. வெளிப்படையா உள்ளவங்க எல்லாம் கன்ஃபார்மா நல்லவங்க நமக்கு சொல்ல முடியாது. நம்ம சக்தி உட்பட்டு நல்லவர்னு சொல்லி இருக்கிறோம். புகாரியும் நல்லவர் சொன்னா அல்லாஹ் நல்லவரா? புகாரி நல்லவர் சொல்லிட்டாரு, புகாரி அல்லாவா? புகாரி நல்லவர் சொன்னால் காரணத்தை வச்சு தான் சொல்றாரு. அவரு புகாரி ஏதோ சொல்றாரு, அவருக்கு தெரிந்த காரணங்களை வைத்து சொல்கிறார். தெரியாமல் எவ்வளவு இருக்கலாம். மெசேஜ் முரண்படுது. நம்ம ஆளை பாக்குறோம், 2வது பாக்குறோம், மெசேஜை பாக்குறோம். என்னங்க இந்த கருத்து இதுக்கு நேரம் மாத்தமா இருக்கு? இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்ப நான் நடைமுறை தெரிஞ்ச விஷயம் சூனிய விஷயம் இருக்குன்னு வைங்களேன். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செஞ்சாங்க. சூனியம் இருக்காங்க டாபிக் விட்டுருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருது. அது எத்தனை பேர்? 3 பேர், 4 பேர், 10 பேர் சொல்லிட்டு போட்டோம். வருதா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, வகால வாலிமூன அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், இன் தத்தபியூன இல்லா ரஜுலன் மசூரா, சூனியம் செய்யப்பட்டவரை பின்பற்றுகிறீர்கள் என்று முஸ்லிம்களை பார்த்து அநியாயக்காரன் சொல்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த அநியாயக்காரங்க எல்லாம் சொல்றாங்க முகமது சூனியம் செய்யப்பட்டிருக்கிறாரு, சூனியம் செய்யப்பட்டவர் தான் முஸ்லிம்கள் பின்பற்றுகிறார்கள், சுய நினைவோடு உள்ள ஒரு ஆளை பின்பற்றவில்லை அப்படின்னு யார் சொல்றா? அநியாயக்காரன் சொல்கிறான் என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதா சொல்வது அநியாயக்காரன் சொல்லுவான். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்ய முடியாது. தெளிவான குர்ஆனுடைய வசனத்துல இருக்கு, 2 இடத்துல இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். எவனாவது சூனியம் செய்யப்பட்டதா சொன்ன அநியாயக்காரன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி அல்லாஹ் சொன்னதாக அத்தனை சகாபாக்களும் அறிவிக்கிறார். அவ்வளவு அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள். 4 அறிவிப்பாளருக்கு மாற்றமாக இருக்கவில்லை. அத்தனை சகாபாக்களுடைய அறிவிப்புக்கும், அத்தனை தாபியங்களுடைய அறிவிப்புக்கும், அத்தனை தலைமுறையுடைய 14 நூற்றாண்டு தலைமுறையினரும் சேர்ந்து குர்ஆன் சொன்னாங்களே, அதுக்கு மாற்றமாக ஒரு 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ சொன்னால் நம்ம என்ன முடிவுக்கு வரணும்? என்னடா 4 பேர் சொன்னது ஒரு ஹதீஸ் எத்தனை தள்ளி விடுறீங்க? அப்ப குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குன்னு சொல்லும்போது மட்டும் எப்படி கோவம் வருது உங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? குர்ஆனை ஓதுவாங்க, அது தொண்டை குழியை கடக்காது. குர்ஆனுடைய மதிப்பு கூட வச்சிருக்கணும். ஹதீஸ் மதிக்கத்தக்கது, குர்ஆனுக்கு சமமானது கிடையாது. ஏன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் சமமானது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நம்ம வாழ்ந்தோமையானால் ரசூலுல்லாஹ் வாயினாலே ஹதீஸையும் கேட்போம், குர்ஆனே இங்க சமமானது. இது மற்றவங்க 4 தலைமுறை தாண்டி சொல்லப்படுகிறது. அப்ப இவர்கள் கரெக்டா சொல்லி இருந்தால் சரியானது, இவங்க கரெக்டா சொல்லி இருக்காவிட்டால் தவறானதா போயிடும். அப்ப டவுட் வரக்கூடிய ஒரு விஷயத்தையும் உறுதியான ஒரு விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது வெளிப்படையான காரணங்களை வைத்து நல்லவர்கள் சொல்றாங்கன்னு ஏத்துட்டு போயிருவோம். அப்படித்தான் அம்புட்டை ஏத்துட்டு இருக்கிறோம். ஹதீஸ்ல எல்லாத்தையும் நம்ம தொழுகையிலிருந்து அனைத்தையும் ஹதீஸ் எல்லாம் கிடைக்குது. நோன்பு சட்டம்லாம் ஹதீஸ் எல்லாம் எடுக்கிறோம். ஜகாத்து ஹஜ் சட்டம்லாம் ஹதீஸ் எல்லாம் கிடைக்குது, எடுத்துக்கிட்டு தான் செய்யறோம். எங்க வருது பிரச்சனை? இவ்வளவு குர்ஆன்ல சொல்வதற்கு மாற்றமாக ஒரு அறிவிப்பு சொல்லப்படுமையானால் நிறைய இருக்கிற அந்த முரண்பாட்டுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். ரசூலுல்லாஹ் சிகிர் செய்யப்படவில்லை என்பதற்கு எக்கச்சக்கமான சான்றுகள் இருக்கிறது. புஸ்தகம் போட்டிருக்கிறோம், அதை பார்த்துக்கிறங்க.
உதாரணத்துக்காக சொல்ற இப்படி வரும்போது இவங்க என்ன பேசுறாங்க பாருங்க, எத்தனை சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, 4 சஹாபி அறிவிச்சிருக்கிறாங்க, எத்தனை கித்தாபுல இருக்குது, அப்படித்தான சாதும் இருக்குது. நீ சொல்லி ஹதீஸ்ல சாதுண்டு அதுவும் அப்படித்தானே இருக்குது. எத்தனை கித்தாபுல அறிவிக்கப்பட்டிருக்கு, எத்தனை கித்தாபுல நமக்கு என்னங்கிறான், இந்த கித்தாபுக்கு நிகராகும் அத்தனை கித்தாபு, எத்தனை கித்தாபு இருந்தாலும் கித்தாபுள்ள அல்லாவுடைய கித்தாபுக்கு சமமாகுமா? அப்ப அல்லாவுடைய கித்தாபில் உள்ளதுக்கு மாற்றமாக வந்தால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான். ஹதீஸ் கலையில இது இருக்கு. எது இருக்குது? குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது மறைமுகமாகவும் ஹதீஸில் இருக்கிறது. ஹதீஸ்களை அறிஞர்கள் நேரடியாகவும் சொல்லியிருக்கிறார்கள். மறைமுகமா எங்க இருக்கிறது? நேற்று சொன்ன அந்த சுதுதிலே இருக்கிறது. மறைமுகமா எங்க இருக்கிறது? அதை விட வலுவானதற்கு மாற்றமாக இருந்தால், ஒரு அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்து அவர் அறிவிக்கிற செய்தி அதை விட வலுவான செய்திக்கு மாற்றமாக இருந்தால் அது ஏற்கக்கூடாது, சஹீஹ் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. வலுவான செய்தி இதுக்கு மேல வலு என்ன இருக்குன்னா, குர்ஆனுக்கு மேல வலுவான செய்தி என்னப்பா இருக்குது? அப்ப அந்த வலுவான செய்திங்கிறது எங்க கொண்டு பாக்குறாங்க? ஹதீஸ்ல பாக்குறாங்க. 4 பேருக்கு மாத்தம் ஒத்துக்கின்ற தள்ளு மூணு ஹதீஸ் சாதம் தள்ளி வச்சிருக்கீங்களே. அப்ப வலுவுலையும் வலுவா இருக்கிற குர்ஆன் அதுல அடங்கி இருக்கிறது ஒண்ணு. தெளிவாகவும் சொல்லியிருக்கிறார்கள். தெளிவான வார்த்தைகளை கொண்டும் ஹதீஸ்களை அறிஞர்கள் நினைக்கிறாங்க. குர்ஆனுக்கு மாத்தமா உள்ளது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதுக்கு பிறகுதான் அறிவிப்பாளரை பார்க்கிறோம். முதல்ல மேட்டரை பார்த்துருவோம். அது மேட்டரெல்லாம் பார்த்த பிறகுதான் சரியா தவறான முடிவுக்கு வருவோம் என்ற மாதிரி எல்லாம் அறிஞர் நினைச்சிருக்காங்க, தீர்ப்பளிச்சிருக்காங்க. அது போக இன்னும் நீங்க பார்க்கணும். இப்ப அஃபலா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் 4:82 அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? உலவுக்கான மின் இந்தி கைரில்லாஹி, இது அல்லாஹ் அல்லாத வேற யாரிடம் இருந்தாவது வந்திருக்குமையானால் லவஜது ஃபிஹி இஃப்திலாஃபன் கதீரா, இதுல ஏராளமான முரண்பாடுகளை இவர்கள் கண்டிருப்பார்கள். இது வந்தது அல்லாஹ்ட்ட வந்தா முரண்பாடு இருக்காது. சரியா? முதல் விஷயம் வழங்க என்னது? வஹீயில் முரண்பாடு இருக்கவே செய்யாது. வஹீன்னா ஒரே மாதிரியா மனுஷன் தான் முரண்பாடுலாம் வரும். அல்லாஹ் மனுஷன் மறந்துடுவான், யாவசத்தியா இருப்பான், டென்ஷன் ஆயிருவான், கோபமா இருப்பான், உணர்வு சொல்லிடுவான், அதெல்லாம் வரும் மனுஷனுக்கு. படைச்ச இறைவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்ப இறைவன் வரக்கூடிய செய்தியில முரண்பாடே இருக்காது. முரண்பாடு இல்லாமல் இருப்பதுதான் இது இறை வேதம் சார்ந்து சிந்தித்து பாடுறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆனுடைய தகுதி என்ன? முரண்பாடு. அப்ப ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு விளக்கமா இருந்தா தான் ஏத்துக்கணுமே தவிர முரண்பாடா இருந்தால் வஹீல் வழங்குதுல, முரண்பாடா இருந்தா அல்லாஹ்ட்ட வந்தது இல்ல. நல்லா விளங்கிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆனையே முரண்பாடு இல்லாம இருக்கிறதுனாலதான் இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது சிந்திங்கிறான். அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? வலவுக்கான மின் இந்தி கைரில்லா, இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருக்குமையானால் லவஜது ஃபிஹி இஃப்திலாஃபன் கதீரா, இதுல அநேக முரண்பாடுகளை இவர்கள் பார்த்திருப்பார்கள். பார்க்க முடியாது. சவால் அல்லாஹ் விடுறான், சவால் விடுறான். முரண்பாடு ஒரு முரண்பாடை காட்டு குர்ஆன்ல. அப்ப வஹீல முரண்பாடு வராது அல்லாஹ்ட்ட இருந்து. அப்ப ஹதீஸ் வஹீ தானே, அது அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது நம்ம நம்புறோம். குர்ஆன் எப்படி வஹீயாக இருக்கிறதோ ஹதீஸும் வஹீ தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு அவங்க தன்னுடைய வாயால் சொன்னதா ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதா இருக்குமையானால் அது குர்ஆனுக்கு ஒட்டி தான் வரும், குர்ஆனோட இணங்கி தான் வரும். குர்ஆனை எதிர்த்து வராது. ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து வந்திருக்குமையானால் குர்ஆனுக்கு எதிராக வரவே வராது. அப்படி ஒரு செய்தி இருக்குமையானால் அது அறிவிப்பாளர்கள் எதை பிழை விட்டிருப்பார்கள். அவங்களுக்கு திரும்பி நம்ம ஆராய தேவை கிடையாது. நம்ம ஈமான காப்பாற்ற முடியுமா நம்ம எடுப்போம். அவங்கள யாரு பையன் நமக்கு தெரியவே இல்லை, அவங்க காலத்துல கண்டுபிடிக்க முடியல. இவங்க நல்லவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க, உண்மையில் கெட்டவர்களாக இருக்கலாம், கெட்டவர்கள் சொன்னவர்கள் நல்லவராக இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. ஒரு மெசேஜை ஏற்றுக்கொள்வதற்கு மட்டும் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் தப்பான முடிவு எடுத்துருவாங்க, நல்லவரை கெட்டவரையும் பார்த்து தீர்ப்பளிச்சு தவறா தீர்ப்பளிப்பு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரியான அடிப்படை இருக்கும் பொழுது அவர்கள்லாம் கெட்டவர்களா அது சொல்ல மாட்டோம். சூனியத்தை பற்றி அறிவித்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்பதற்கு வெளிப்படையான சான்று கிடைக்கவில்லை. ஆனால் இந்த செய்தி குர்ஆனுக்கு மாத்தம் என்று எங்க அறிவுக்கு தெரிகிறது. குர்ஆனுக்கு மாத்தம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குர்ஆன் ஃபர்ஸ்ட். குர்ஆன் குர்ஆன் வந்தாலும் நான் இதை சொல்ல வேண்டியதுன்னா தொண்டக்குழிய கடக்கல, குர்ஆன் வாயில ஓதிக்கிட்டு இருக்கிற, இங்க போகல, இன்னும் எங்க போகல குர்ஆன் இதுக்குள்ளே நின்றுகிட்டு இருக்கே தவிர இங்க உள்ளத்தில் இறங்கல. உள்ளத்தில் இறங்கினா கருத்தோட இறங்கி இருக்கும். அப்ப எமருக்கும் சொன்ன இஸ்லாத்தை விட்டு ரம்யத்த சஹமி, வில்லிலிருந்து அம்பு வெளியேறி விடுவார்கள். யாரு? குர்ஆன வாயில மட்டும் பேசிக்கிட்டு குர்ஆனுக்குரிய கண்ணியத்தை கொடுக்காம குர்ஆன் ஒன்னு சொல்லிவிட்டால் அதுக்கு மேல அப்பீல் கிடையாது. அதை முதல் விளங்கணும். ஹதீஸ்லாம் மனிதர்கள் அறிவிக்கிறது பிழை வரலான்னு சாத்தியக்கூறு உள்ளது. எந்த சாத்தியக்கூறும் இல்லாத குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது எங்க கொண்டு வைக்கணும்?
இது அல்லாஹ்வை எப்படி இடத்துல வைக்கிறோமோ உயர்ந்த இடத்துல, பேச்சுக்கள்ல முதல் இடத்துல வை. எல்லாத்திலும் அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறோம், அல்லாஹ்வோட இடத்துல ரசூல் வைக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி தான் பேச்சுக்கள்ல அதான் ஃபர்ஸ்ட், அதுக்கு மேல எதுவும் கிடையாது. இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஒரு உரையை சொல்வார்கள், அஸ்தகுல் ஹதீஸ், பேச்சுகளில் மையானது கிதாபுல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய வேதம் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த கண்ணியத்தோடு பார்க்கணும். அது முரணாந்து இருந்துட்டு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது குர்ஆனை எதுக்குறீங்கன்னு அர்த்தம், குர்ஆனை ரசூலுல்லாஹ் எதுத்தாங்கன்னு அர்த்தம். குர்ஆனுக்கு தான் ரசூலுல்லாஹ் பேசணும்னு சொல்ல வரீங்களா? அப்ப அதை பத்தி எல்லாம் கவலை இல்லாம அப்ப என்ன எதனால செய்யறாங்கன்னா உள்ளத்துல இறங்கியவர்கள் தான் வரும். ரசூலுல்லாஹ் எச்சரிச்சாங்க, என்ன ஒருத்தவனை சரியாக பங்கு வைக்கவில்லை என்று ரசூலுல்லாஹ் ஒருத்தர் சொல்லுவார், அதெல்லாம் அந்த ஹதீஸ் வரும். ஒருத்தர் என்ன செய்வார்னா ரசூலுல்லாஹ் பங்கு வச்சு கொடுப்பாங்க. பங்கு வச்சு கொடுக்கும் பொழுது அவங்க ஊருக்கார ஆள், மதீனா மக்காக்காரவங்க, மக்கா ஆளுங்கிற அடிப்படையில் பார்க்காம அவங்க வெளியிருந்து வந்திருக்கிறாங்க, ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறாங்க. வீடு வாசல் கிடையாது, சொத்து சுகம் கிடையாது, இந்த ஊர்ல உள்ள ஆட்களுக்கு எல்லாம் இருக்குது, இவங்க தான் வீடு வாசல் கொடுத்திருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு பாக்குறாங்கன்னா வறுமையை கவனித்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க. அவங்க தேவையை தான் கவனிச்சாங்க. இந்த ஆட்களுக்கு என்ன ஓடிடுச்சுன்னா ஆள் பார்த்து கொடுக்குறாரு, ஊர் ஆளு, ஒரு மக்காக்காரர் பிரிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பிரிக்கிறது. அந்த மாதிரி போட்டு யார ரசூலுல்லாஹ் ஏதில், அல்லாஹ்வுடைய நேர்மையா நடங்கள், யார ரசூலுல்லாஹ் இத்தகில்லா, அல்லாஹ் பயப்படுங்க. ஒருத்தன் எந்திரிச்சு கேட்கறான், நீங்க அல்லாஹ் பயப்படுங்க, என்ன இப்படி அவங்க 20 அவருக்கு 10 கொடுக்குறீங்க? அவன் பார்வைக்கு தெரிகிறது 20 10, இந்த உதாரணத்துக்கு 20 10ங்கிறான், கூட குறையன்னு வர்றதுக்காக சொல்றான். அப்ப அவருக்கு மட்டும் 100, இவருக்கு மட்டும் 50 இப்படிங்கிற மாதிரி இத்தகில்லான்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, நான் அல்லாஹ்வை அஞ்சலன்னா எவன் அஞ்சுறது, நான் நேர்மையா நடக்கலன்னா எவன் நடப்பான், நான் சில காரணங்களை வைத்து என்ன செய்வேன், தேவைகளை வைத்து தீர்ப்பளிப்பேன், நீதியாத்தான் அளிக்கிறேன், அது தக்க காரணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இவருடைய சந்ததிகளில் சிலர் தோண்டுவார்கள், இவனுடைய வழித்தோன்றர்கள் சிலர் தோண்டுவார்கள், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அவர்களுடைய குர்ஆன் தொண்டைக்குள்ளே விட்டு கடக்காது. இஸ்லாத்தை விட்டு யக்ருஜூன மினல் இஸ்லாமி கரமியத்து சஹமி, அம்பிலிருந்து வில்லிலிருந்து அம்பு வெளியேறுவதை போல இழுத்துட்ட வேகமா ஓடி போயிரும்ல, மெதுவா போவாது, அந்த ஃபாஸ்டாக என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணாங்க. இது யாருக்கு பொருந்தும்? இதை சொல்லிக்கிட்டு இது நம்மளுக்கு பொருந்துறாங்க. இந்த வேடிக்கை பாருங்க, இதுல இந்த ஹதீஸ் இந்த டாபிக் எதை சொல்லுது, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததான் சொல்லுகிறது. குர்ஆனுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு கூட்டம் உருவாங்க. அது யாரு? நவீன ஹதீஸ் காப்பாளர்கள் சொல்லிக்கொண்டு அது ஆபாசமா இருந்தாலும் அசிங்கமா இருந்தாலும் மேடையில் பேச முடியாத அளவுக்கு அந்த ஹதீஸுடைய வாசகங்கள் இருந்தாலும் இட்டு கட்டப்பட்டது என்று மூளைக்கு தெரிஞ்சாலும் நான் ஏத்துக்கிறேன், சொன்ன ஆளுக்கு அறிவிப்பாளர் கரெக்டா இருக்காங்க, குர்ஆன் அதை பேசாத, இவன் தானே குர்ஆன் உள்ளத்துல இறங்கல, குர்ஆன் தொண்டக்குழிய விட்டு இறங்கலையே, உள்ளத்துக்கு போகலையே, சிந்தனைக்கு போக காணாம வாயில மட்டும் குர்ஆன் போகுது, பாத்தியா ஒரு மத்தன ஆயிட்டான். அப்ப இந்த மாதிரி இந்த சலப்புகள் சொல்லி கொண்டு நவீன ஹதீஸ் காப்பாளர்கள் வேஷம் போடுறாங்களே, அவங்களுக்கு சொல்லப்படுற விஷயம் என்னன்னு கேட்டா, குர்ஆனை தொண்டக்குழிய விட்டு தாண்டி இறக்கு முதல்ல, இது சரின்னு விளங்கிடுவேன். இங்கனுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான், ஓதுறதுக்கு மட்டும் விளங்கு, சிந்தி, குர்ஆனுக்குரிய மரியாதையை கொடு, குர்ஆனுக்குள்ள ஃபர்ஸ்ட் கொண்டு வை, சிம்மாசனத்தை உட்கார வை, இதய சிம்மாசனத்தில் எதை உட்கார வைக்கணும், குர்ஆனை வச்சுட்டு மதர் கீழே இறக்கி போடு, அப்ப தெரியும் இதுக்கு மாத்தமா அதுவா, இதுக்கு கிட்ட இருக்கிறதா, இது இது இருக்கிறதா உங்களுக்கு தெரியும். அப்ப இதை சிந்திக்காத வகையில் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு பேரு ஹதீஸ் மறுப்பாளராம், இவன் குர்ஆன் மறுப்பாளர், இப்படி செஞ்சவர்கள் நம்ம ஹதீஸ் மறுப்பாளர், நீ யாரு? குர்ஆன் மறுப்பாளர். குர்ஆன் மறுப்பாளர்களா போவதை விட நீ ஹதீஸ் மறுப்பாளர் சொல்லி பெட்டர். ஆனா நாங்க ஹதீஸ் மறுப்பாளர் இல்ல, எங்களுடைய எல்லா சுன்னத்துக்கும் ஹதீஸ் படி தான் செஞ்சிட்டு இருக்கிறோம், ஹதீஸ் ஆதாரத்தை வைத்தா சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறோம். குர்ஆனோடு மோதும் போது மட்டும் என்ன செய்கிறோம், அதை செய்யணும், அது உசூல்ல இருக்கிறது, நீ சொன்ன ஹதீஸ்ல தஃப்சீர்ல இருக்கிறது, அதை விட பலமானதுக்கு நீ செஞ்சு இருக்கிறாய் ஷாது என்ற பெயர்ல, இதை வச்சுக்கிறணும். அடுத்து என்ன செய்யறாங்கன்றா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வன்சல்னா இலைக்க திக்ர, இந்த வேதத்தை உமக்கு நாம் இறக்கி இருக்கிறோம், லித்துபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், மக்களுக்கு அருளப்பட்டதை நீ விளக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இதுக்கு வந்தாங்க குர்ஆனை விளக்குறதுக்கு, குர்ஆனுக்கு மாத்தமா சொன்ன விளக்கமா அது? விளக்கு வரனா என்ன அர்த்தம், அதுக்கு இணங்கி போனதான விளக்கம். ரசூலுல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கேன்னு சொல்றா, நீ என்ன செய்யணும், குர்ஆனை விளக்கணும், சூனியம் செய்யப்பட்டவரை தான் பின்பற்றுகிறீர்கள் சொல்றான்ல, அதுக்கு விளக்கம் என்ன, சூனியம் செஞ்சான், இது விளக்கமா? இது சூனியம் செய்யப்பட்டதா சொல்ற அநியாயக்காரங்கிற குர்ஆன், அது விளக்கம் எனக்கு சூனியம் செஞ்சிட்டாங்க, இது விளக்கமா எதிர்ப்பா மறுப்பா? அடே குர்ஆனுக்கு விளக்கமா வந்த ரசூலுல்லாஹ் எனக்கு சூனியம் செஞ்சாங்கன்னு எப்படி சொல்லுவாங்க? அல்லாஹ் என்ன சொல்றான், அநியாயக்காரன் தான் உனக்கு சூனியம் செய்ய சொல்லுவான், எவன் நம்பாத, உனக்கு சூனியம் செய்ய முடியாது, அநியாயக்கார பொய்ய சொல்றான், ஒரு காலத்தை வெற்றி பெற மாட்டார்கள், இந்த மாதிரிலாம் வாசகம் அதுல வருது.
ஒரு காலம் நேர்வழி பெறமாட்டவர்களா எகத்துக்குன சபீலா இப்படி சொன்னவங்க நேர்வழி பெறமா போல வசனத்தை ரசூலுல்லாஹ் உள்வாங்கிக்கிட்டு அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், ஆனால் எனக்கு சுனி செஞ்சு விட்டார்கள். என்னங்கடா இது, எங்க நீங்க போறீங்க? அப்ப இது நேரடியா ரசூலுல்லாஹ் வந்து குர்ஆனுக்கு எதிராக போர் செஞ்சாங்களா? அப்ப அல்லாஹ் உனக்கு சுனி செய்ய முடியாது அல்லாஹ் சொல்றான், எனக்கு செஞ்சு விட்டார்கள் ரசூலுல்லாஹ் யூதன் செஞ்சுட்டாங்கன்னா அப்ப என்ன நீங்க வழங்கி இருக்கிறீங்க குர்ஆனை? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா 16:44 சொல்றான், லித்துபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நீ விளக்கணும், அதுக்கு தான் உனக்கு வேதம் தந்திருக்கிறேன், விளக்கு, நிறுத்துறாத. இவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வை எதிரியாக பார்க்கறாங்க. குர்ஆனுக்கு எதிரியாக சில 1-2 செய்திகளை 150 இருக்கட்டுமே, 100 கூட இருந்துட்டு போகுது, 200 கூட இருக்கட்டுமே, 30,000-40,000 ஹதீஸ்ல ஒரு 200 பிழை வராதா? 200 விஷயம் மாத்தமா வராதா? அப்ப அப்படி 200 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், 50 இருக்கட்டும், நம்பர் முக்கியம் இல்ல. இன்னைக்கு கண்டுபிடிக்காத நாளை கூட விதியை கூட கண்டுபிடிச்சு வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு சரி நினைச்ச கூட உன்னோட சிந்திக்கும் போது இது குர்ஆனுக்கு மாற்றம் கண்டுபிடிக்கலாம். அது பட்டியல் போட முடியாது. அடிப்படை என்ன, குர்ஆனோடு மோதினால் அது ஹதீஸா இருக்க முடியாது, வஹி முரண்படாது. ரசூலுல்லாஹ் விளக்கம் தான் செய்வாங்க, எதுக்க மாட்டாங்க. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான் 41-42ல லா யாத்திஹில் பாத்திலு, இந்த குர்ஆனில் வேதத்தில் பாத்தில் வராது, தவறானவை வராது. மின்பைனி எதைகி, முன்னரும் வராது, உலாமின் கல்வி பின்பக்கமா வராது, அதை எந்த பக்கமும் வராதுங்கிறது அப்படி போறான்ல. ஏன் தன்சீலும் மின் ஹக்கீமின் ஹமீத், முன்னறிவாளனாகிய என்னிடமிருந்து வந்திருக்கிறது, விவரம் கட்ட ஆற்றிருந்து வரல இந்த குர்ஆன். ஹக்கீம்னா யாரு, பெரிய ஞானி, ஞானம் நிரம்பிய என்னிடமிருந்து இது வந்த காரணத்தினால் இதுக்கு முன்னும் வராது, பின்னும் வராது, தவறு வராது. எந்த புறத்திலிருந்தும் எந்த வகையில் சுத்தி சுத்தி வந்தாலும் உனக்கு தவறு கண்டுபிடிக்க முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப வஹீல தவறு வரக்கூடாது, வஹீல பிழை வரக்கூடாது. அப்ப ரெண்டு முரண்பட்ட பிழையாயிருமே. பிழைக்கு அளவுகள் என்ன முரண்பட்டதான பிழையை கண்டுபிடிப்பாங்க. பிழையை ஏதோ வச்சு கண்டுபிடிப்பான், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறத ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருந்தா பிழைண்டாயிரும். அப்ப இந்த வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஹதீஸ்கள் வஹீதான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஹதீஸை தூக்கி பிடிப்பதற்காக இந்த குர்ஆன் மட்டும் போதுங்கிற கூட்டத்தை நம்ம வாதம் பண்ணி இருக்கிறோம், முறியடித்திருக்கிறோம், இன்னைக்கு வாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அழைத்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் மட்டும் போதுமான புத்தகம் எழுதி இருக்கிறோம், ஹதீஸ் அவசியம் என்று சொல்லி. இந்த கடந்த ஆரம்ப துவக்க காலத்தில் வந்து பேசியும் இருக்கிறோம், ஹதீஸை மறுக்கிறவர்கள் காபிர்கள் சொல்லி. ஹதீஸ் முடிவு பண்ணு, ஹதீஸ் சொன்னதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஹதீஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் மறுக்கிறத பேசு. ஹதீஸை மறுக்கிறோம், நீங்க அம்பது பலவீனம் மறுத்தீங்க, அது மட்டும் என்னப்ப அவர் சரியில்லை அதனால ஏத்துக்க மாட்டோம். அப்ப ஹதீஸான மறுக்கிற, ஏன் மறுத்த, அவர் சரியில்லை, அது மாதிரி தானே குர்ஆனுக்கு மாத்த, அதோட வெயிட்டான காரணம் இது. இவர் சரியில்லைன்னு ஒரு ஹதீஸை மறுக்கிறதை விட அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எதிராக இருக்குன்னு மறுக்கிறது வெயிட் இல்லையா? அதோட வலுவான பலவீனமான காரணத்துக்கு மறுக்கலாமா? அதை விட வலுவான காரணத்துக்கு மறுக்க கூடாது என்றால் எங்க போய் சொல்வது? இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறார்கள். இதை ஒண்ணு வச்சுக்கிறங்க. அப்ப அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று குர்ஆனும் சொல்லுகிறது. இது போக இந்த முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கிற குர்ஆனுக்கு முரண்படுறது, இது ஏற்றுக்கொள்ள கூடாது என்று எவ்வளவு குழந்தைக்கு புரிகிற மாதிரி உதாரணங்களோட எடுத்து காட்டி பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் காபீர் பத்த கொடுக்கல, அவங்க எல்லாம் அறிஞர்கள், அவங்க எல்லாம் மகான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள இருட்டடிப்பு செய்து விட்டு ஏதோ புதிதாக இப்பதான் சொன்னோம், இதுவரைக்கும் யாரும் சொல்லாத மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு சீன் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களை நாளைக்கு அடுத்தடுத்த நாட்கள் பார்ப்போம்.